من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وقال الذين كفروا لرسلهم لنخرجنكم من أرضنا أو لتعودن في ملتنا فأوحى إليهم ربهم لنهلكن الظالمين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أفضل نساء أهل الجنة خديجة بنت خويلد وفاطمة بنت محمد ومريم ابنة عمران وآسية بنت مزاحم امرأة فرعون أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் வையகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்துக் கொண்டிருக்கின்ற ஏக வல்லோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. சாந்தியும் சலாமும் சத்திய தூதர் தங்கமிகு நபிகளார் முத்து நபி முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்வின் அடிச்சுவடுகளை அறிநெடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சுஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், இஸ்லாத்தின் சட்டங்களை வகுத்தளித்த நாற்பெரும் இமாம் பெருமக்கள், இமாம்கள், வழிநடந்த வல்லோர்கள், வழிமார்கள், இறைநேச செல்வர்கள், அல்லாஹின் அன்பிற்கும் அருளிற்கும் உரித்தான நாம், நம்முடைய பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், நம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானுடைய வற்றாத கருணையும் சாந்தியும் சலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. புனிதமான இந்த மஜ்லிஸிலே நம் அனைவர்களையும் வல்ல ரஹ்மான் ரஜபனுடைய ஒரு நல்ல மகரிபனுடைய வேளையிலே ஒன்று கூட்டியதை போல நாளை சுவனத்திலே உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டி அருள்வானாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சுன்னத் ஜமாத் பாலர் சங்கம் SBS டூம்லைட் கிளை சிறு பிள்ளைகள் ஏற்பாடு செய்திருக்கின்ற பெண்களுக்கான மாதாந்திர பயானுடைய நிகழ்விலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த அந்த சிறு பிள்ளைகளுக்கு அவர்களுடைய இம்மை மறுமை இரண்டு வாழ்க்கையும் இரண்டு எதிர்காலத்தையும் அல்லாஹ் சிறப்பாக ஆக்கி வைப்பானாக என்று துஆ செய்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கை அனைவருக்கும் சமர்ப்பித்து ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, நாட்டினுடைய மிகப்பெரிய தலையெழுத்தாக நம் மீது விடுத்திருக்கின்ற, நம் மீது மிகப்பெரிய ஒரு சோதனையாக அமைந்திருக்கின்ற ஒரு சட்டத்தை பற்றி நம்முடைய பிள்ளைகள் நமக்கு தலைப்பு கொடுத்து பேச சொல்லி இருக்கிறார்கள். CAA NRC NPR என்றால் என்ன என்று தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய நாட்டிற்கு பிடித்த பெரிய முசீபத் நமக்கு நல்ல ஆட்சியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அமைத்து கொடுக்கவில்லை. மத்தியிலும் சரி, மாநிலத்திலும் சரி, இது நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய சோதனைகளாக இந்த உம்மத்தின் மீது வந்திருக்கின்ற மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் என்று சொல்லும்படியாக ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு மாத்திரமல்ல, பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பாதிப்பை அடைய செய்யக்கூடிய, வாழ்வாதாரங்களை பாதிக்கக்கூடிய சட்டங்களாக மத்திய அரசும் மாநில அரசும் கொண்டு வந்து கொண்டிருப்பதை நாம் அனுபவிக்கிறோம்.
அருமையானவர்களே, ரூபாய் நோட்டு செல்லாது என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு கலவரத்தை இங்கே உண்டு பண்ணினார்கள். மக்கள் எல்லாம் பேங்கில போய் வரிசையாக காத்து கடந்து தாங்கள் சம்பாதித்த பணத்தையே எடுத்து செலவழிப்பதற்கு முடியாதவர்களாக திண்டாடினார்கள். தலாக்கினுடைய பிரச்சனையை கொண்டு வந்தார்கள். இஸ்லாமிய பெண்கள் எல்லாருமே தலாக்கிலே பாதிக்கப்படுபவர்களை போல எல்லோரும் போய் மத்திய அரசிடத்திலே கம்ப்ளைண்ட் செய்தவர்களை போன்று முஸ்லிம் பெண்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள், அவருடைய கணவன்மார்கள் எல்லாம் தலாக்கு சொல்கிறார்கள், எனவே தலாக்கு சொன்னால் சொல்பவனுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை என்று சட்டம் கொண்டு வந்தார். நினைத்து பாருங்கள், எவ்வளவு கொடுமையான ஒரு சட்டம். தலாக்கு சொன்னால் இஸ்லாம் அழகிய ஒரு வழிமுறையை காட்டி தந்திருக்கின்றது. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒருவருக்கு சண்டை ஏற்பட்டால், அவர்கள் சேர்ந்து வாழ முடியாத நிலைமை என்று வந்தால் 2 குடும்பத்தினர்களும் பேசி அவர்களை சமாதானம் செய்து வைக்க வேண்டும். இல்லாவிட்டால், அதற்கும் அவர்கள் உடன்படாவிட்டால் ஒருவர் மற்றொருவரை விவாகரத்து சொல்லலாம், தலாக்கு சொல்லலாம். அழகிய முறையின் பிரகாரம் 3 முறை 3 மாதத்திலே தலாக்கு சொல்ல வேண்டும். அப்படி தலாக் சொல்லி இடையிலே 2 தலாக்குகளுக்கு பிறகும் கூட கணவன் மனைவி சேர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இஸ்லாம் வழங்குகிறது. 3வது முறை தலாக்கு சொன்னால் நிரந்தரமாக அந்த கணவனும் மனைவியும் பிரிந்து விடுகிறார்கள். பிறகு தங்களுக்கு உடன்பட்டிருக்கின்ற தோதுவாக இருக்கின்ற இன்னொரு வாழ்க்கையை அவர்கள் இருவர்களும் தேடிக்கொள்கிறார்கள் என்று அழகான ஒரு சட்டத்தை இஸ்லாம் சொல்லி இருக்க, அருமையானவர்களே, எல்லா பெண்களும் இந்த தலாக்கினால் பாதிக்கப்படுவதை போன்று மத்திய அரசு சொல்லி, யாராவது ஒரு முஸ்லிம் தன்னுடைய மனைவியை தலாக்கு சொன்னால் அவனுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை என்று தீர்ப்பளித்திருக்கிறது. இது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு சட்டம் என்றால், 3 ஆண்டுகள் அந்த கணவனை சிறையில் வைத்தால் இந்த பெண்மணிக்கு யாரு அவர்களுடைய செலவினத்திற்கு யார் பொறுப்பு? நினைத்து பாருங்கள். இஸ்லாம் சொல்கிறது, தலாக்கு விட்டாலும் கூட அந்த பெண்ணுக்கு உண்டான நஃபகாவை அந்த கணவன் முழுமையான பிரிவதற்கு முன்னால் சில காலங்கள் அந்த பெண்மணிக்கு கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் அழகாக சொல்லியிருக்கிறது. அந்த பெண்ணுடைய இத்தா காலம் முடிகிற வரைக்கும் கணவன் தான் அந்த பெண்மணிக்கு நஃபகாவை செலவினத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. மத்திய அரசு சொல்கிறது, தலாக் சொன்னால் உடனே சிறையுங்கள். அப்படி என்றால் இஸ்லாமிய பெண்கள் உடனே நடுத்தரவுக்கு வர வேண்டும், அவர்கள் இங்கே அனாதைகளாக ஆக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கும். இப்படியாக ஒவ்வொரு சட்டமும் மக்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலையும் மிகப்பெரிய மனவேதனையும் துன்பத்தையும் கொடுக்கக்கூடிய சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஒருவன் நகைச்சுவையாக ஒருவன் சொல்கிறான், நான் யாருக்கும் குட் மார்னிங் என்று சொல்வதே இல்லை என்று. ஏன் என்று கேட்கும் பொழுது மோடியின் இடத்திலே அவன் சொல்கிறான், உங்களுடைய ஆட்சியில் தானே நல்ல மார்னிங்கே இல்லை, எந்த ஒரு காலை எழுந்திருக்கும் பொழுதும் ஏதோ ஒரு பிரச்சனையாக இந்த சமுதாயத்தில் வந்து கொண்டிருக்கிறது, பிறகு எப்படி குட் மார்னிங் என்று மோடியின் இடத்திலே ஒரு மனிதன் கேட்பதாக நகைச்சுவையாக சொல்கிறார். ஆக இன்றைக்கு மனிதர்கள் குட் மார்னிங்கும் கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நாட்டு மக்கள் இன்றைக்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே அருமையானவர்களே, சமீபத்தில் ஒரு சட்டத்தை இயற்றினார்கள். CAB என்று ஒரு சட்டம், சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் பில். அதாவது இந்தியர்கள் தாங்கள் இந்தியாவில் வாழ வேண்டும் என்றால் அவர்கள் தங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்க வேண்டும். அவன் இந்தியன் என்பதற்குண்டான ஆதாரத்தை அவன் காட்ட வேண்டும். அப்படி காட்டினால்தான் அவன் இந்தியாவிலே வாழ முடியும் என்று சொல்லி CAB என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டம் பில்லாக இருந்தது. அதாவது அந்த சட்டம் கொண்டு வரலாமா வேண்டாமா என்று நாடாளுமன்றத்தில் விவாதித்தார்கள். எனவே அது வரைக்கும் அது CAB ஆக இருந்தது, சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படி இருந்தது. பிறகு அதனை சட்டமாக ஆக்கிவிட்டார்கள்.
குடியுரிமை திருத்த சட்ட மசோதா என்பதை குடியுரிமை திருத்த சட்ட திருத்தம் என்று அவர்கள் CAA என்று ஆக்கிவிட்டார்கள். சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பதாக சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். அந்த சட்டம் என்ன சொல்கிறது? ஒருவன் இந்தியாவில் வாழ வேண்டும் என்றால், இந்திய குடிமகனாக அவன் இருக்க வேண்டும் என்று கேட்டால், தன்னுடைய குடியுரிமையை அவன் இந்தியாவில் தான் பிறந்தான் என்பதற்கு இங்கே ஆதாரங்களை அவன் காட்ட வேண்டும். அந்த ஆதாரங்கள் என்பதுதான் நாம் எல்லாம் இவ்வளவு நாள் பெருமையாக நினைத்துக் கொண்டிருப்போம். என்னிடத்தில் ஆதார் கார்டு இருக்குது, என்னிடத்தில் பேன் கார்டு இருக்குது, உங்களோட ஓட்டர் ஐடி இருக்கு, நான் ஓட்டு போட்டதா இங்க ஆளுங்கட்சி எல்லாம் ஜெயிப்பார்கள் என்றெல்லாம் பெருமையாக நாம் பல ஐடிகளை வைத்து சுத்தி கொண்டிருந்தோம். இந்த எந்த ஐடியும் இது குடியுரிமைக்கான சான்று அல்ல என்று அருமையானவர்களை கொடுக்கும் பொழுது அதை பதிவு செய்துவிட்டு தான் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். மக்கள் ஏமாளிகள் அதனையெல்லாம் கண்டுகொள்ளல. நம்முடைய எல்லா கைரேகை, கண்ணினுடைய கருவியினுடைய ரேகைகள் உட்பட எல்லாம் மத்திய அரசு ஆதார் கார்டின் மூலமாக பதிவு செய்து வைத்திருக்கிறது. அருமையானவர்களே, ஆனாலும் யாரும் இந்தியர்கள் அல்ல என்று சொல்வதுதான். இவ்வளவு ஐடி நம்மள்ட்ட இருந்தாலும் நம்ம யாரும் இல்லை, இந்தியர்கள் இல்லை என்று சொல்வதுதான் மிக வருத்தமான ஒரு விஷயம். இந்த சட்டம் எதற்காக இவர்கள் இந்த ஆதார் கார்டை கொண்டு நம்முடைய கருவிலிகளை எல்லாம் கணக்கெடுத்தார்கள் என்று கேட்டால், இந்த சட்டத்தை முதலில் கொண்டு வந்தவர்கள் யார் என்று கேட்டால் 1935 ஜெர்மனியிலே ஹிட்லருடைய ஆதிக்கம், அவனுடைய ஆட்சி காலத்திலே ஹிட்லர் தன்னுடைய நாட்டிலே இந்த குடியுரிமை சட்டத்தை அவன் கொண்டு வருகிறான். அதற்கு அவன் சொன்ன காரணம், நான் இந்த ஜெர்மனியினுடைய ரத்தத்தை பாதுகாப்பதற்காக ஜெர்மனி அல்லாத மக்களை இங்கிருந்து நான் வெளியேற்றுகிறேன் என்று சொல்லி யூத இனத்தவர்கள், ஜிப்சி இனத்தவர்கள், ரோமானியர்கள் இவர்களை எல்லாம் தனியாக அவர்களுடைய கை ரேகைகளை பதிவு செய்தான், கண் ரேகைகளை அவன் பதிவு செய்தான். அப்படி பதிவு செய்து ஜெர்மனியர்கள் யார், அந்த நாட்டினுடைய மக்கள் யார், யூதர்கள் யார், மற்ற ரோமானியர்கள் யார் என்றெல்லாம் அவன் ஒரு கணக்கு எடுத்தான். முதலில் சொல்லப்படுகிறது, யூதர்களுக்கெல்லாம் அவர்கள் யூதர்கள் என்று அறியப்படுவதற்காக அவர்களுடைய சட்டையிலே நட்சத்திரம் போன்ற ஒரு அடையாளத்தை அனைவர்களுமே சட்டையில் குத்தி இருக்க வேண்டும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். யூதர்களை இப்படி தனியாக அவன் அடையாளப்படுத்தி அருமையானவர்களே, அனைத்து யூதர்களையும் அகதிகள் முகாமுக்கு அவர்கள் இந்த நாட்டினுடையவர்கள் அல்ல, ஜெர்மனிய நாட்டினுடையவர்கள் அல்ல என்று சொல்லி எல்லா யூதர்களையும் ஒரு இடத்திலே அடைத்து வைத்து கிட்டத்தட்ட லட்சம் யூதர்களை ஹிட்லர் கொண்டு குவித்தான். அருமையானவர்களே, இந்த ஹிட்லர் ஒரு புத்தகத்தை எழுதுகின்றான். We are our national defense என்று சொல்லக்கூடிய ஹிட்லருடைய புத்தகம். இதனை எழுதியது RSS அமைப்பினுடைய 2வது தலைவர் கோவால்கர். ஹிட்லரை பற்றி உண்டான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்திலே ஹிட்லர் செய்த அந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது அது மிக நல்ல சட்டம் என்று அரசனுடைய தலைவர்கள் அதில் எழுதி வைத்திருக்கின்றார்கள். எழுதி வைத்துவிட்டு சொல்கிறார்கள், அந்த கோவால்கர் என்று சொல்லக்கூடிய அரசனுடைய தலைவர் சொல்லுகின்றான், இந்தியாவிலும் இது போன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். இந்தியா இந்துக்களுடைய நாடாக இங்கே அறிவிப்பு செய்ய வேண்டும். இதோடு அகண்ட இந்து ராஷ்டிரமாக இது மாற்றப்பட வேண்டும். இங்கே இந்துக்களை தவிர வேறு யாரும் இங்கே வசிக்க கூடாது. முக்கியமாக இஸ்லாமியர்கள் இந்த இந்தியாவிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். அவர்கள் இந்தியாவில் வாழ வேண்டும் என்றால் இந்து மதத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் இங்கே வாழலாம். அல்லாவிட்டால் இந்த நாட்டில் அகதிகளாக அவர்கள் மாற்றப்படுவார்கள். தங்களுக்கு என்று எந்த விதமான உரிமையும் அவர்களுக்கு வழங்கப்படாத, சாதாரண குடியுரிமையும் கூட இல்லாத
ஒரு அகதிகளாக அவர்கள் இங்கே இருக்க வேண்டுமானால் அவர்கள் இருக்கலாம், இல்லாவிட்டால் அவர்கள் அந்நியர்கள் என்று இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்று கோவால்கர் அந்த புத்தகத்திலே எழுதுகின்றான். அருமையானவர்களே, இந்த கோவால்கர் எழுதிய இந்த புத்தகத்தை நம்முடைய நாட்டினுடைய பாரத பிரதமர் அவர் மோடிஜி அவர்கள் எழுதுகின்றார்கள். ஜோதி புஞ்ச் என்று சொல்லக்கூடிய புத்தகத்திலே என்னை ஈர்த்த 16 தலைவர்கள் என்று முக்கியமான தலைவராக கோவால்கரை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அந்த கோவால்கர் எந்த அடிப்படையிலே மோடியினுடைய மனதை கவர்ந்தார் என்றால், இந்தியா இந்துக்களுடைய நாடாக இருக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் இங்கே வெளியேற்றப்பட வேண்டும் என்ற இந்த அடிப்படையில் தத்துவத்தை கொண்டு இருப்பதனால்தான் மோடிக்கு கோவால்கரை தன்னுடைய RSS அந்த தலைவரை பிடித்து போய் அவருடைய லட்சியம் என்ன? ஹிட்லருடைய லட்சியமே கோவால்கருடைய லட்சியமாக இருந்தது. எனவே அந்த லட்சியமே தனதுடைய லட்சியம் என்று கருதிய திரு மோடி அவர்கள் இந்தியாவிலே இஸ்லாமியர்களை வெளியேற்றுவதற்காக கொண்டு வந்திருக்கின்ற சட்டம்தான் இந்த CAA என்று சொல்லுகின்ற சட்டம். அருமையானவர்களே, இந்த சட்டம் 1955 இங்கே வருகின்றது. குடியுரிமை சட்ட மசோதா என்பது 1955 இந்தியாவில் வருகிறது. இருந்தாலும் கூட அது ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதற்காக, யார் இந்தியா நாட்டினுடைய மக்கள் பிரஜைகள் யார் என்று தெளிவுபடுத்துவதற்காக மாத்திரமே இந்த சட்டம் 1955 வருகிறது. இஸ்லாமியர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்பதற்காக அப்பொழுது கொண்டு வரப்படவில்லை. பொதுவாக ஒரு நாடு இருந்தால் அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை கணக்கெடுத்து வைப்பார்கள். அந்த நாட்டினுடைய உள்நாட்டினவர்கள் யார், வெளிநாட்டவர்கள் யார் என்பதாக கணக்கெடுத்து வைப்பார்கள். அதற்காக 1955 கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த CAA. எனவே தற்பொழுது ஆளுகின்ற ஆளுங்கட்சி மத்திய அரசு சொல்கிறது, இது ஒன்றும் நாங்கள் கொண்டு வரவில்லையே, காங்கிரஸ் ஆட்சி செய்த காலத்திலே அவர்கள் CAA கொண்டு வந்தார்களே, NRC நடைமுறைப்படுத்தினார்களே என்று கேட்கிறார்கள். அருமையானவர்களே, அந்த CAA அந்த NRC-யாக இருந்தால் நாம் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நாட்டு மக்களுடைய குடியுரிமை வழங்கப்படுவதற்குண்டான சட்டமாக அது இருந்தது. மக்கள் தொகை பதிவேட்டினுடைய சட்டமாக அது இருந்தது. அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை எப்பொழுது வருகிறது என்று கேட்டால், மத்திய அரசான இந்த ஆளுங்கட்சியான பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 2019 சென்ற வருடத்திலே இந்த சட்டத்தை திருத்த சட்டமாக அவர்கள் மாற்றி அமைக்கிறார். CA என்பதுதான் அசலுடைய சட்டம், சிட்டிசன் ஆக்ட் என்பதாக. இதனை சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அந்த குடியுரிமை சட்டத்தை திருத்த சட்டமாக இவர்கள் திருத்துகின்றார்கள். அந்த சட்டத்தை அது என்ன திருத்தம் என்றால், திருத்த சட்டம் என்னவென்றால், அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இதிலிருந்து வரக்கூடிய இந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், பார்சிகள், கிறிஸ்துவர்கள் இவர்கள் இந்த இந்தியாவிற்குள்ளே அவர்கள் வந்தால் அவர்கள் இந்தியர்கள் அல்ல, அவர்கள் இந்தியாவினுடைய குடிமக்கள் அல்ல என்று பதிவு செய்யப்படும். பிறகு 6 ஆண்டுகள் அவர்கள் இந்தியாவில் வாழ்ந்ததற்குண்டான அடையாளத்தை அவர்கள் காட்டினால் அது ஏதோ ஒரு அடையாளமாக காட்டப்படலாம். 6 ஆண்டுகள் இந்தியாவில் வாழ்ந்தால், 6 ஆண்டுகள் அவன் எலெக்ஷனிலே ஓட்டு போட்டிருந்தால் அதனுடைய சான்றை காண்பிக்கலாம். 6 ஆண்டுகள் ஒரு வீட்டிலே தங்கியிருந்தால், வீட்டு வரி கட்டியிருந்தால், தண்ணீர் வரியோ அல்லது மின்சார வரியோ ஏதோ ஒன்று கட்டி இருந்தால் 6 ஆண்டுகள் அவன் இந்தியாவில் வாழ்ந்ததற்குண்டான சான்றிதழை காண்பித்தால் அவர்கள் இந்திய மக்களாக கணக்கு செய்யப்படுவார்கள். ஆனால் இந்த நாடுகளிலிருந்து, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தானிலிருந்து ஒரு இஸ்லாமியர்கள் இங்கே உள்ளே வந்தால், இந்தியா நாட்டுக்குள்ளே வந்தால்
அவர்கள் இந்த CAA சட்டத்தின் மூலமாக நிரந்தரமான அகதிகளாக மாற்றப்படுவார்கள். நிரந்தரமாக இவர்கள் அந்நியர்கள் என்று சொல்லப்படுவார்கள். இவர்கள் திரும்பி வருவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இவர்களுக்கு வழங்கப்படாது. அருமையானவர்களே, அஸ்ஸாமிலே இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அஸ்ஸாமிலே கிட்டத்தட்ட 19 லட்சம் மக்கள்கள் தற்பொழுது குடியுரிமை அற்றவர்களாக அகதிகள் முகாம்களில் அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 7 லட்சம் பேர் முஸ்லிம்கள். மற்ற எல்லா மக்களும் பல வகுப்பினை சேர்ந்தவர்கள், பல மதத்தினை சேர்ந்தவர்கள். அருமையானவர்களே, இந்த மற்ற மதத்தினவர்கள் எல்லாம் அவர்கள் 6 ஆண்டுகள் இந்த இந்தியாவில் வாழ்ந்ததற்குண்டான சான்றை அவர்கள் காண்பித்தால் மீண்டும் அந்த மக்கள் இந்தியாவினுடைய குடிமக்களாக கணக்கு செய்யப்படுவார்கள். ஆனால் இஸ்லாமியர்களை தவிர. இதுதான் பாரபட்சமான ஒரு சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் பொதுவான சட்டம் என்றால் ஏற்றுக்கொள்ளலாம். அருமையானவர்களை, இஸ்லாமியர்கள் மாத்திரம் இந்த சட்டத்தில் விதிவிலக்காக ஆக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு மாத்திரம் இங்கே குடியுரிமை மறுக்கப்படுகிறது. மறுக்கப்பட்டதனுடைய மிகப்பெரிய அடையாளம் அஸ்ஸாமிலே தெரிந்து கொண்டிருக்கிறது. அஸ்ஸாமிலே 30 ஆண்டு காலமாக இந்தியாவினுடைய இராணுவத்திலே தலைமை பொறுப்பாக இருந்த முகமது சனாவுல்லா கான் என்று சொல்லக்கூடிய ஒரு இராணுவ அதிகாரி இன்றைக்கு குடியுரிமை அற்றவராக அதிகள் முகாமிலே அவர் அடைக்கப்பட்டிருக்கின்றார். மிகப்பெரிய வேதனையான விஷயம் என்னவென்று கேட்டால், அவர் இராணுவத்திலே எந்த பொறுப்பில் இருந்தார் என்று கேட்டால் அதுதான் வேடிக்கை. அவர் இராணுவத்திலே வெளிநாட்டினவர்களை பற்றி விசாரிக்கக்கூடிய பொறுப்பிலே இருந்தார். யார் இந்தியர், யார் அந்நியர் என்று அந்த வெளிநாட்டினவர்கள் இந்தியாவுக்குள்ளே நுழைவார்களே அவர்களை பற்றி விசாரணை நடத்தக்கூடிய பொறுப்பில் தான் இந்த சனாவுல்லா என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறார். அருமையானவர்களே, ஆனால் யார் இந்தியர் யார் அந்நியர் என்று தீர்ப்பளிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரையும் கூட அவர் இஸ்லாமியர் என்ற ஒரே காரணத்தினால் இந்த நாட்டினுடைய குடிமகன் அல்ல என்று அவர்கள் துறையை சார்ந்தவர்களே அவர்களை கைது செய்து அகதிகள் முகாமில் அடைக்கிறார்கள் என்று கேட்டால் இது எவ்வளவு மிகப்பெரிய வேடிக்கையான ஒரு சட்டம். எனவே இது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை குறிவைத்து ஆக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சட்டம் என்பதை நாம் எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனாலும் கூட அருமையானவர்களே, இவர்கள் இந்து ராஷ்டிரம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய அகண்ட பாரதம் என்று சொல்லி ஒரு கனவை காண்கிறார்கள். இது இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் தீங்கான ஒரு சட்டம் அல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொதுவாக தீங்கு செய்யக்கூடியது. இவர்களை இந்துக்களை இப்பொழுது இந்துக்கள் என்று பெரிதாக பேசுவார்கள். ஆனால் இஸ்லாமியர்களை எல்லாம் இந்த மண்ணிலிருந்து துரத்திவிட்டால் இந்துக்கள் மாத்திரமே இங்கே இருப்பார்கள் என்று கேட்டால் அப்பொழுது இவர்கள் பழைய காலகட்டத்திலே இந்துக்களிலே உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று சொல்லி தீண்டாமையினுடைய கொடுமைகள் எல்லாம் இங்கே நடந்தேறியதே அதே போன்று மீண்டும் ஒரு நிலை இந்த இந்தியாவிலே வரும். இவர்கள் அப்பொழுது சொல்வார்கள், நாங்கள் உயர்ந்த ஜாதிகள், மற்ற இந்துக்கள் இவர்கள் தாழ்ந்த ஜாதிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அப்பொழுது சொல்லுவார்கள். அருமையானவர்களே, எனவே இந்த நாட்டு மக்கள் அனைவர்களுக்குமே ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய சட்டமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இவர்கள் இப்படியெல்லாம் சட்டம் இயற்றி இருக்கின்றார்களே, இது இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது. அரசியல் சாசன சட்டம் என்பது இந்தியா என்பது மதச்சார்பற்ற நாடு என்று அரசியல் சட்டம் சொல்கிறது. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தலைவர்கள் பாரபட்சம் மின்றி அவர்கள் நல்ல முறையிலே இந்த இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டத்தை எழுதியிருக்கின்றார்கள். இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துவாக அல்லது முஸ்லிமாக அல்லது கிறிஸ்துவராக மற்ற மதத்தினர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்திய குடிமகன்கள். அவரவர்களுக்கு அவரவர்களுடைய மார்க்கத்தை இங்கே பின்பற்றி நடப்பதற்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது என்று அரசியல் சட்டத்தை வகுத்திருக்கின்றார்கள். ஆனால் அப்பொழுதிலிருந்து இருக்கக்கூடிய இந்த பிரிவினைவாதிகள், இந்த இந்து ராஷ்டிர கனவை கொண்டவர்கள் அப்பொழுதிலிருந்து சூழ்ச்சி செய்து தற்பொழுது அதனை அவர்களுடைய கையில அதிகாரம் வந்ததற்கு பிறகு அதனை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டுதான் இது போன்ற சட்டத்தை அவர்கள் கொண்டு வருகிறார். அருமையானவர்கள், இதுதான்
CAA என்று சொல்லக்கூடிய சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்டாக CAA சட்டமாக இருக்கிறது. இந்த சட்டத்தை நேரடியாக நம்மிடத்தில் கேட்க மாட்டார்கள். CAவுக்கு கணக்கெடுக்கிறோம் என்று கேட்க மாட்டார்கள். மாறாக ஒவ்வொரு மாநிலத்திலும் NRCயை அவர்கள் அமல்படுத்துவார்கள். NRC என்றால் நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன். NRC என்பது அதாவது தேசிய குடிமக்கள் பதிவேடு என்ற பெயரிலே தேசிய குடிமக்கள் யார் என்று கணக்கு அவர்கள் செய்வார்கள். இப்பொழுது அஸ்ஸாமிலே CAA அங்கே எடுக்கப்படவில்லை, NRC தான் அங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது. தேசிய குடிமக்கள் பதிவேடு தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எடுக்கப்பட்டதனுடைய அடிப்படையில் தான் அங்கே மக்கள் எல்லாம் அகதிகளாக குடியுரிமை அற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். எனவே NRC தான் தேசிய குடிமக்கள் பதிவேடு என்று இவர்கள் எடுப்பார்கள். அந்த NRCயினுடைய இன்னொரு வடிவம் தான் NPR என்று சொல்லக்கூடிய நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், தேசிய மக்கள் தொகை பதிவேடு. ஏனென்றால் இந்த பெயரில் வந்தால் தான் யாருக்கும் சந்தேகம் இருக்காது. குடிமக்கள் பதிவேடு என்று கேட்டால் நாம் பிரச்சனை செய்வோம். எங்களுக்கு என்ன குடியுரிமை இங்க நாட்டில் இருக்கிறது, அதற்குண்டான என்ன வாழ்வாதாரம் எங்களுக்கு இருக்கிறது, நாட்டில் எத்தனையோ ஏழைகள் இங்கே இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் என்ன சான்றுகள் இருக்கும், படிப்பறிவு இல்லாத கல்வி அறிவு இல்லாத எத்தனையோ மக்கள் இங்கே இருக்கிறார்கள். அருமையானவர்களே, சமீபத்தில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய சமயத்திலே இந்தியாவிலே குஜராத்தினுடைய மாநிலத்திலே அவர் வருகை புரிந்த பொழுது குஜராத்தினுடைய ஏழை குடிசைகளை எல்லாம் மறைப்பதற்காக கண்ணியத்திற்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மிகப்பெரிய நீண்ட ஒரு சுவற்றினை கட்டினார். தீண்டாமை சுவர் என்று மக்களால் அது சொல்லப்படுகிறது. அதாவது ஏழை மக்கள் கண்களுக்கும் கூட தெரியக்கூடாது என்று. எவ்வளவு மிகப்பெரிய கொடுமை இது! அருமையானவர்களே, அப்படி ஏழைகளை மறைப்பதற்காக மிகப்பெரிய ஒரு தடுப்பு சுவரை மோடி அவர்கள் கட்டினார். இந்த அளவுக்கும் கூட உங்களுக்கு அறிவில்லையா? தடுப்பு சுவரை கட்டிய நீங்கள் அந்த மக்களுக்கு அந்த செங்கலை கொடுத்திருந்தால் அவர்கள் அந்த குடிசையை அவர்கள் நல்ல வீடுகளாக அவர்கள் கட்டி இருப்பார்களே. இந்த திட்டம் கூட அவர்களுக்கு இல்லை. தடுப்பு சுவர் கட்டியதற்கு பகரமாக இன்னும் கொஞ்சம் செலவு செய்திருந்தால் அந்த மக்களுக்கு நல்ல இல்லங்களை கட்டி கொடுத்திருக்கலாமே. அருமையானவர்களை, இந்த அளவுக்கு தான் நம்முடைய ஆட்சியாளருடைய அறிவிருந்து கொண்டிருக்கிறது. இப்படி தேசிய குடிமக்கள் பதிவேடு என்ற பெயரில் வந்தால் நமக்கெல்லாம் தெரியும். எனவே NPR என்ற பெயரிலே வருகிறார்கள், தேசிய மக்கள் தொகை பதிவேடு. யோசித்து பாருங்கள், அந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த குடிசை வாழ் மக்கள் அவரிடத்தில் என்ன சான்றுகள் வைத்திருப்பார்கள், என்ன ஆதாரங்களை அந்த மக்கள் வைத்திருப்பார்கள். இந்தியாவில் எத்தனையோ கல்வி அறிவு சேராத போய் கிராமங்கள் இருக்கிறது. எத்தனையோ கிராமங்களிலே மின்சார வசதி இல்லை, கேஸினுடைய வசதி இல்லாத எத்தனையோ கிராமங்கள் இருக்கிறது. அப்ப இந்தியாவில் பிறந்த அந்த பாவப்பட்ட அந்த ஏழைகளான மக்களிடத்திலே தாங்கள் இந்தியர்கள் என்று நிரூபிக்க சொன்னால் அவர்களிடத்தில் என்ன இருக்கும்? அருமையானவர்களே, அவர்களுக்கு உண்டான எந்த விதமான வாழ்க்கை வசதியும் நம்முடைய நாட்டினுடைய அரசு, மாநிலத்தினுடைய மத்தியினுடைய அரசு செய்து கொடுக்காமல் அவர்களிடத்திலே குடியுரிமையை கேட்பது என்பது எவ்வளவு மிகப்பெரிய கொடுமை. எனவேதான் குடியுரிமையை கேட்பதற்காக இவர்கள் இங்கே வரமாட்டார்கள். நாங்கள் மக்கள் தொகை கணக்கை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்க, நீங்க என்ன தொழில் செய்யறீங்க, நீங்க பிறந்த ஊர் எது, உங்களுடைய தகப்பனார் பிறந்த ஊர் எது, சொந்த ஊர் எது என்பதெல்லாம், உங்க வீட்டுல கேஸ் இருக்குதா, சிலிண்டர் இருக்குதா, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குதா, லேப்டாப் இருக்குதா, செல்போன் எத்தனை இருக்கிறது என்பதெல்லாம் கொண்டான ஒரு ஒரு கணக்கெடுப்பாக NPR என்ற பெயரில் தான் இங்கே வருகிறார். இந்த NPRக்கும் சேர்த்துதான் இங்கே மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டம் இங்கே வரக்கூடாது என்பதற்காக உடனே நம்ம நாட்டினுடைய முதலமைச்சர் கணேசத்திற்குரிய எடப்பாடி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த NPR-னால் பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் காட்டுங்கள். அருமையானவர்களே, ஒரு சட்டம் வந்ததற்கு பிறகுதானே அந்த சட்டத்தினால் பாதிப்படைவர்களை காட்ட முடியும். அஸ்ஸாமில் ஏற்படுகின்ற அந்த
மக்களை பார்த்து முன்னுதாரணமாக கொண்டு இங்கே இருக்கக்கூடிய அறிவாளிகள் சொல்லுகின்றார்கள், இது போன்ற பிரச்சனை இங்கேயும் வரலாம் என்று சொல்லுகின்றார்கள். முதலமைச்சர் சொல்கிறார், யாருக்கும் பிரச்சனை வரவில்லை என்று. பிரச்சனை வந்ததற்கு பிறகு அதனை ஆராய்பவன் அறிவாளி அல்ல, பிரச்சனை வருமுன் காப்போம் என்று சொல்லி அந்த பிரச்சனைகளை அனுபவம் தான் உண்மையான ஒரு அறிவாளி. எனவே இந்த என்பிஆரில் புதிதாக இவர்கள் சில விதிகளை சேர்த்திருக்கின்றார்கள். அந்த விதிதான், உங்களுடைய பெற்றோர்களுடைய பெயர் என்ன, உங்களுடைய பெற்றோர்களுடைய முகவரி, அவர்கள் பிறந்ததற்குண்டான சான்று என்ன என்பதாக பெற்றோர்களுடைய அந்த சான்றையும், அதுபோன்று நீங்கள் பாஸ்போர்ட் வைத்திருக்கிறீர்களா, பெற்றோர்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கிறதா என்பதெல்லாம் புதிதாக இங்கே கேட்டிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, இந்த கேள்வி என்பது என்பிஆருக்கு சம்பந்தப்பட்டதல்ல, மாறாக என்ஆர்சிக்கு சம்பந்தப்பட்டது, தேசிய குடிமக்கள் பதிவேட்டுக்கு சம்பந்தப்பட்டது. ஏனென்றால் ஒருவன் இங்கே இந்தியனாக அவன் குடியுரிமை உள்ளவனாக நிரூபிக்க வேண்டும் என்றால் தான் பிறந்த அந்த சான்றையும் அவன் காண்பிக்க வேண்டும், தன்னுடைய பர்த் சர்டிபிகேட் அதனையும் அவன் காண்பிக்க வேண்டும். அது போக தன்னுடைய தந்தையும் இந்தியாவில் பிறந்தவர் தான் என்பதற்கு உண்டான சான்றையும் அவன் காண்பிக்க வேண்டும் என்பது என்ஆர்சியினுடைய கணக்கெடுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கணக்கெடுப்பை எங்கே கொண்டு வருகிறார்கள்? என்பிஆரிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அருமையானவர்களே, அப்பொழுது கண்ணியத்திற்குரிய முதல்வர் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால், இந்த புதிதாக இணைக்கப்பட்ட இந்த கேள்விகள் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அல்லது பதில் சொல்லாமல் போங்கள் என்று சொல்கின்றார். அருமையானவர்களே, கேள்விக்கு பதில் சொன்னாலும் கூட தப்பித்து விடுவோம், ஆனால் கேள்விக்கு அங்கே பதில் சொல்லாவிட்டால் டி என்று டிக்ளேர் செய்து விடுவார்கள். டி என்றால் இவனுடைய குடியுரிமையிலே சந்தேகம், டவுட் இருக்கிறது என்று சொல்லி டி என்று அவர்கள் டிக் செய்து விடுவார்கள். எனவே எந்த ஃபார்மிலே டி என்று டிக்ளேர் செய்து விடுகின்றார்களோ அந்த ஃபார்ம் எல்லாம் என்ஆர்சியினுடைய ஃபார்முகளாக மாற்றப்படும். பிறகு என்ஆர்சியிலிருந்து நம்முடைய வீட்டுக்கு லெட்டர் வரும், நீங்கள் உங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்க வேண்டும் என்பதால். இதுதான் இது கொடுமையான ஒரு சட்டமாக CAA NRC NPR என்று சொல்லி 3 சட்டமும் வெவ்வேறு அல்ல, 3மே இந்த குடியுரிமை சட்டத்தினுடைய ஒரே கோட்டில் பயணிக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கிறது என்று நாம் எல்லாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த சட்டத்தை எப்படியாவது இந்தியாவிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல கலவரங்களை நடத்துகின்றார்கள். இந்த சட்டத்திற்கு எதிராக போராடக்கூடிய மக்களின் மீது தடியடி நடத்துகின்றார்கள். காவல்துறையினுடைய உதவியோடு இதனை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. சமீபத்திலே டெல்லியிலே, அருமையானவர்களே, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றார்கள். எத்தனையோ வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கிறது, சாம்பலாக்கப்பட்டிருக்கின்றது. எத்தனையோ வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரத்தை இழந்தவர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, ரூபினா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி தன்னுடைய 5 மக்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவள் காப்பாற்றியவளாக அவள் தப்பித்து விடுகின்றாள். ஒரு வாரம் கழித்து தன்னுடைய இல்லத்திற்கு வந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் இல்லவே இல்லை. அந்த வீடு எல்லாம் எரிக்கப்பட்டிருக்கின்றது. வீட்டில் சிலிண்டர்களை திறந்து வைத்து பெட்ரோல் குண்டு வீசி வீடுகளை எரித்திருக்கின்றார்கள். அந்த பெண்மணி, அந்த தாய் வந்து பார்க்கின்றாள். அவள் தையல் மிஷினை வைத்து தைத்து ஏதோ விளப்பு நடத்தி கொண்டு வந்தவள், கணவனை இறந்த ஒரு பெண்மணி. தன்னுடைய 5 மக்களுடைய எதிர்காலத்தை நினைத்து அவள் கவலைப்படுகின்றாள். தன்னுடைய மூத்த மகளுடைய திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த அந்த சொற்ப பணத்தையும் கூட கயவர்கள் விட்டு வைக்காமல் கொள்ளையடித்து சென்றிருக்கின்றார்கள். என்றிருக்கும் பொழுது, அருமையானவர்களே, எத்தனையோ பெண்கள் அங்கே கணவன்மார்களை இழந்தவர்களாக செலுத்திக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ குழந்தைகள் தாயும் தந்தையும் இழந்தவர்களாக அங்கே அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, மிக வேதனையான ஒரு காட்சி.
ஒரு தாய் அவளுடைய மர்மஸ்தானத்திலே ஒரு குழந்தை விழுந்து அந்த தாயினுடைய மானத்தை காப்பாற்றி ஒரு பச்சிளம் குழந்தை தாயும் சேயும் தீக்கிரையாக்கப்பட்டு விழுந்து கிடப்பதை அருமையானவர்களே இதயத்தை தள்ளாக்கி கொண்டாலே தவிர அந்த காட்சியை நாம் காண முடியாது. இன்றைக்கும் கூட நாம் பேசி இருக்கின்ற இன்றைக்கும் கூட டெல்லியினுடைய வாய்க்கால்களிலே சாக்கடைகளிலிருந்து பிணங்கள் எடுக்கப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக இத்தனை நபர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும், மத்திய அரசுக்கு பாதிப்பு அதனால் உண்டாகும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் 4 நபர்கள் வீதமாக இன்றைக்கு 4 பிணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே டெல்லியில் வன்முறையில் இறந்தவர்கள் 42 46 உயர்வு என்று சாதாரணமாக செய்தியாக சொல்லிவிடுகின்றார். அருமையானதிலே உண்மையான செய்தி 100க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே இறந்து இருக்கிறார்கள் என்று களத்திற்கு நேரடியாக சென்று பார்த்தவர்கள் அங்கே சொல்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய இறையல்லம் அங்கே தகர்க்கப்படுகிறது. இறையல்லத்தினுடைய கோட்டைகளிலே ஏறி தங்களுடைய கொடியை நட்டி தங்களுடைய வெளியை தீர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இறையல்லத்திற்குள் மலம் கழித்து விட்டு சென்ற மகா பாவிகளாக அருமையானவர்களே இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் இருக்கின்றார். அல்லாஹ்வினுடைய குர்ஆன் ஷரீஃப் தீக்கிரையாக்கப்படுகின்றது. அப்படி என்ன எங்களுடைய மார்க்கத்தின் மீது உங்களுக்கு என்ன கோபம்? அருமையானவர்களே யோசித்து பாருங்கள். இது இஸ்லாம் என்ற ஒரு புண்ணிய ஒரு மதத்தின் மீது ஒரு மார்க்கத்தின் மீது தொடுக்கப்படுகின்ற போர்க்களங்களாக இவைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இவைகள் இன்று நேற்று அல்ல. அருமையானவர்களே இதற்கு முன்னால் எத்தனையோ இது போன்ற இஸ்லாமியத்தினுடைய விரோதிகளை இஸ்லாமிய சமுதாயம் கண்டிருக்கின்றது. இஸ்லாமியர்கள் என்பவர்கள் போராட்டத்திற்கு மத்தியிலே வாழ பழகியவர்கள் தான் இஸ்லாமியர்கள். இந்த உலகத்தில் சுகபோகங்களை அனுபவித்து வாழ வந்தவர்கள் அல்ல. அருமையானவர்களை தீனுக்காக தங்களுடைய உயிரையும் துச்சமாக கருதி இன்னுயிரை ஈர்த்தவர்கள் தான் எங்களுடைய முன்னோர்கள். இது இன்று நேற்று அல்ல. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவருடைய காலகட்டத்திலே ஃபிரௌன் பனி இஸ்ரவேலர்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த நாட்டு மக்களை வெளியேற்றினான். தன்னுடைய மக்கள் தன்னைத்தான் வணங்க வேண்டும், தன்னை அல்லாத அவர்கள் மற்ற கடவுள்களை வணங்கக்கூடாது. அப்படி வணங்கினால் அவர்களை கடுமையான முறையில் நோவினை செய்து கொலை செய்யக்கூடிய மிகப்பெரிய குடிமகனாக ஃபிரௌன் இருந்த வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். அருமையானவர்களே அந்த ஃபிரௌன் செய்ததைத்தான் இன்றைக்கு இந்த மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஃபிரௌன் செய்ததை திருமறை சொல்லி காட்டுகின்றது. அவன் என்ன செய்தான்? பெண் குழந்தைகளை எல்லாம் வாழ வைத்து ஆண் மக்களை எல்லாம் கொலை செய்தான். இன்றைக்கு இதைத்தானே இந்த மோடி அரசு சொல்கிறது, நாங்கள் இஸ்லாமிய பெண்களுக்கு ஆதரவானவர்கள் என்று சொல்லி காட்டுகிறார். பெண்கள் மீது நாங்கள் அனுதாபப்படக்கூடியவர்கள் என்ற ஒரு மாய வலையை தங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக சொல்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்களுடைய ஆண்களை கொத்து கொத்தாக இவர்கள் கொலை செய்கிறார்கள். எதற்காக? இஸ்லாமிய பெண்கள் அங்கே விதவைகளாக ஆக்கப்பட வேண்டும், அவருடைய வாழ்வு இங்கே சீரழிக்கப்பட வேண்டும், அவருடைய வாழ்வு இங்கே கேள்விக்குறியாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே எத்தனையோ அவர்களுடைய பிரச்சாரங்களிலே நாம் பார்க்கிறோம் அல்லவா? நேரடியாக சொல்கிறார்கள், ஒவ்வொரு இந்த RSS என்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்களும் ஒரு இஸ்லாமிய பெண்ணை அவர்கள் காதலித்து திருமணம் முடிக்க வேண்டும், பிறகு அந்த பெண்ணினுடைய வயிற்றிலே நம்முடைய ரத்தம் வளர வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். அப்படி உருவானதற்கு பிறகு அந்த பெண்ணை நிற்கதியாக ஆக்கப்பட்டு இவன் விட்டு விட்டு வர வேண்டும், பிறகு அந்த பெண்ணுடைய வாழ்க்கை சீரழிந்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது என்று அவர்கள் வெளிப்படையாக அறிக்கை விடுகின்றார். அருமையானவர்களே ஒரு ஹோட்டல் கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர், அவரிடத்திலே பசி என்று ஒரு மனிதன் ஒரு சின்ன சிறுவன் வந்து கேட்கின்றான், என்னுடைய அம்மா இட்லி வாங்கிட்டு வர சொன்னாங்க என்று சொல்லி. அப்பொழுது அந்த கடைக்காரர், உங்களுடைய அம்மா காசு கொடுத்து விட்டாங்களா என்று கேட்கிறான். அப்பொழுது இல்ல,
நம்ம கடனா வாங்கிட்டு வர சொன்னாங்க என்று அந்த சின்ன பையன் சொல்றான். அப்பொழுது சரி பரவாயில்லை, நாளைக்கு காசு கொண்டு வா என்று சொல்லி அவன் கொண்டு வந்த அந்த தூக்கு போத்தியில அவனுக்கு சில இட்லிகளையும் அவனுக்கும் அவனுடைய அன்னைக்கும் சேர்த்து போட்டு விட்டு அந்த கடைக்காரர் சரி நாளைக்கு வருமா நீ காசு கொண்டு வரணும் என்று சொல்லி அந்த பசிக்கின்ற அந்த குழந்தைக்கு உணவளித்து காட்டி விடுகிறார். இதனை அனுதினமும் பார்த்து கொண்டிருந்த அந்த கடைக்கு சாப்பிட வரக்கூடிய நபர் கேட்கிறார் அந்த கடைக்காரரிடத்திலே, நீங்கள் என்ன அப்பாவியாக நீங்கள் இருக்கிறீர்களே, அந்த பையன் டெய்லி வந்து இது கொண்டுதான் காசு இல்லாம இட்லி வந்து கேட்கிறான், நீங்களும் கொடுத்து அனுப்புறீங்களே என்று சொல்லி கேட்கும் பொழுது, எனக்கு காசு சேர்ப்பது என்பது முக்கியம் அல்ல, ஒரு குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தற்பொழுது எனக்கு முக்கியமாக தெரிகிறது. ஏனென்றால் அவளுடைய அன்னையை பற்றி எனக்கு தெரியும். கணவனை இழந்த ஒரு பெண்மணி, அவள் மாதம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வேலைக்கு அவள் செய்கின்றாள். மாத சம்பளம் வந்தால்தான் அவள் மளிகை செலவு மற்றும் உண்டான செலவுகளுக்கு அவளால் அந்த பணத்தை கொடுக்க முடியும். எனவேதான் அவளால் இந்த மாதம் தர முடியவில்லை, அவள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாள் என்றுதான் நான் இந்த சிறுவனுக்கு உணவு கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி நான் கொடுக்காவிட்டால் 2 தவறுகள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, தன்னுடைய தாயின் பசியை போக்குவதற்காக இந்த சிறுவன் அவன் 4 நபர்களிடத்தில் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு அவலத்திற்கு அவன் ஆளாகுவான். அல்லது இந்த சிறுவனுடைய பசியை போக்குவதற்காக அந்த தாய் தவறான வழியிலே காசு கிடைக்கக்கூடிய வழியிலே அவள் செல்வதற்கு அவளுக்கு நேரிடும். எனவே இந்த 2 தவறுகளையும் தடுப்பதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் அருமையானவர்களே இந்தியாவிலும் இருக்கின்றார்கள், நம் மனிதாவில் உள்ள ஆட்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுதும் கூட டெல்லியிலே ஏற்பட்ட கலவரத்தில் அருமையானவர்களே இந்து சகோதரர்கள் எத்தனையோ முஸ்லிம்களை காப்பாற்றி இருக்கின்றார்கள். ஒரு டர்பன் கெட்டின ஒரு சீக்கியர், அவர் தன்னை போன்று டர்பனை கட்ட வைத்து எத்தனையோ இஸ்லாமியர்களை இவன் சீக்கியர் என்று சொல்லி தன்னுடைய வண்டியிலே அமர வைத்து அந்த கலவரம் நடக்கக்கூடிய இடத்திலிருந்து எத்தனையோ நபர்களை அவர் வெளியே கொண்டு வந்து காப்பாற்றினார். அருமையான இதுபோன்று மாற்று மதத்தினரிடத்திலே மனிதநேய மிக்கவர்களும் இந்த இந்திய திருநாட்டிலே ஒற்றுமையாக சமநிலையை நிலைநாட்டியவராக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் தான் அருமையானவர்களே இது போன்ற RSS அமைப்புகள் அதனுடைய சித்தாந்தத்தை கொண்டிருக்கின்ற மத்திய பாஜகவினுடைய அரசு என்ன நினைக்கிறது, இஸ்லாமிய பெண்கள் அவருடைய கணவன்கள் இழந்தவர்களாக அவருடைய வாழ்க்கை தொலைத்தவர்களாக அந்த பெண்கள் தவறான வழியிலே செல்ல வேண்டும் என்று இவர்கள் பெண்களின் மீது இறக்கப்படக்கூடியவர்கள் என்று போலியான வார்த்தைகளை இவர்கள் சொல்லி அருமையானவர்களே இஸ்லாம் பெண்களை அடைத்து வைத்திருக்கின்றது, இஸ்லாம் பெண்களை ஹிஜாபுக்குள் பூட்டி வைத்திருக்கின்றது, தலாக்கின் மூலமாக இஸ்லாம் பெண்களுக்கு அவர்களுடைய உரிமையை பறிக்கின்றது என்பதெல்லாம் பொய்யான கோஷங்களை வெற்றி பேச்சுகளை வைத்து இஸ்லாமிய பொதுமக்களை ஏமாற்றுகின்றது. பெண்கள் ஒருபோதும் அவர்களுடைய ஏமாற்று வலைகளிலே விடக்கூடாது. அருமையானவர்களே இஸ்லாமிய வாலிப பெண்கள் குறிப்பாக நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஒரு முஸ்லிமான ஒரு அடிமை அவன் சிறந்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். யாரை விட? காபிரான ஒரு சுதந்திரமான ஒரு நபரை விட முஸ்லிமான ஒரு அடிமை சிறந்தவனாக இருக்கிறான் நீங்கள் திருமணம் முடிப்பதற்கு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அவர்கள் எந்த வகையிலும் தங்களுடைய அழகை காட்டியோ தங்களுடைய உடல் அமைப்பை காட்டியோ தங்களுடைய செல்வத்தை காட்டியோ இஸ்லாமிய பெண்களை சமூக வலைதளங்களின் மூலமாக பேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற வலைதளங்கள் மூலமாக அல்லது படிக்கக்கூடிய இடத்திலோ பெண் மக்களை ஏமாற்றி ஆசை வார்த்தைகளை பேசினால் ஒருபோது நம்முடைய சமுதாயத்தினுடைய பெண்மணிகள் அந்த ஆசை வார்த்தைகளுக்கு இணங்கி நம்முடைய வாழ்க்கைகளை தொலைத்து விடக்கூடாது என்று நம்முடைய இஸ்லாமிய தாய்மார்கள் முக்கியமாக கவனத்திலே கொள்ள வேண்டும். அதுபோன்று இருக்கக்கூடிய பெண் மக்கள் படிக்கக்கூடிய இடத்தில் அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்கிறதா என்று அவர்கள் கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும்.
அருமையானவர்களை, அல்லாஹ் நம்முடைய பெண்மக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்படி இந்த சட்டத்தை கொண்டு வந்தது ஃபிரௌன். பெண்களை எல்லாம் அவன் வாழ வைத்தான், ஆண் மக்களை எல்லாம் கொலை செய்தான். இன்னும் ஃபிரௌன் இந்த மக்களுக்கு கல்வி அறிவு போய் சேரக்கூடாது, பனி இஸ்ரவேலர்கள் என்றைக்கும் படித்தவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லி கல்வி சாலைகளை எல்லாம் அவன் அழித்தான். யமன் நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி கூடங்களை அழித்தான், இந்த அடிமை மக்கள் படிக்கக்கூடாது என்பதற்காக. அருமையானவர்களே, இதைத்தான் யார் செய்கின்றார்கள்? இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர்கள் இஸ்லாமிய மக்கள் எங்கெல்லாம் படிக்கின்றார்களோ அந்த கல்விக்கூடத்தில் சென்று அவர்களை தாக்கின்றார்கள். டெல்லியிலே ஜாமியா பல்கலைக்கழகத்தில் போராடுகின்ற, இந்த சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்துகின்ற அந்த மாணவர்களை முதலில் தடியடி கொண்டு கலைக்கின்றார்கள். அவர்களுடைய விஷம் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று கேட்டால், போராடக்கூடியவர்களை அடிக்கக்கூடிய சாக்கில் காலேஜுக்குள்ளே புகுந்து லைப்ரரியிலே, நூலகத்திலே படித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மக்களை அடித்து விரட்டுகின்றான். எதற்காக? முஸ்லிம் பிள்ளைகள் படிக்கக்கூடாது, இந்த சமுதாயத்தில் கல்வி அறிவு உண்டாகக்கூடாது என்பதற்காக படிக்கின்ற மக்களின் மீது அடிக்கின்றார்கள், கொலைவரி தாக்குதல் நடத்துகின்றார். அருமையானவர்களே, இந்த பாஜக கட்சியை சார்ந்தவர்கள், ஹெச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்று தெரியுமா? இஸ்லாமியர்கள் கல்வி அறிவு அற்றவர்கள். இந்த CAA சட்டத்தை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும்? இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவர்கள் படிப்பறிவற்றவர்கள். எனவேதான் இந்த சட்டத்தை இவர்கள் தெரியாதவர்களாக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று இஸ்லாமியர்களை அல்லது இஸ்லாமியர்களோடு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மற்ற இதர மக்களை எல்லாம், இடதுசாரிகளை, அதுபோன்று மற்ற யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு துணையாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களையும் இவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் படிப்பறிவற்றவர்கள். இவர்களுடைய கருத்திலே நாம் அறிவுற்றவர்களாக தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, இது கோபத்திற்கு வேண்டுமானாலாம் நாம் சொல்லலாம். யதார்த்தத்தில் அருமையானவர்களே, இவர்கள் எப்படி ஆட்சியை கைப்பற்றினார்கள் என்று கேட்டால், படிப்பறிவிலே அவர்கள் தங்களுடைய மக்களை கவனம் செலுத்தினார்கள். எப்படியாவது படித்து அரசாங்கத்தினுடைய பதவிகளிலே தங்களுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த உயர்ஜாதி இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் எப்படியாவது அரசுடைய பதவிகளை பெற வேண்டும் என்று தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைத்தார்கள். ஆனால் நாமோ நம்முடைய மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஏதோ ஒரு அளவுக்கு படித்தா போதும், பிறகு ஏதோ நாம் வேலை செஞ்சு பொழைச்சுக்குவான் என்ற ஒரு சிந்தனையிலே நாம் விட்டதின் விளைவுதான் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு தாலுகா ஆபீஸிற்கோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு பத்திர ஆபீஸிற்கோ நாம் சென்றாலும் கூட அந்த இடத்திலும் கூட நம்முடைய வேலை நடப்பதில்லை. ஒரு கையெழுத்து வாங்க வேண்டும் என்றால் ஒரு வாரத்திற்கு மேலாக மாதக்கணக்கில் நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? அந்த அரசாங்கத்தினுடைய பதவிகளிலே நம்முடைய பிள்ளைகள் இல்லை என்பதுதான் முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் வரக்கூடிய வருமானம் தான் பிள்ளை பனியன் கம்பெனிக்கு போனாலும் வரும் என்ற இந்த தவறான இந்த சிந்தனை இருக்கிறதே, இதுதான் இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய, நாம் சமுதாயத்திலே கீழ் விழுந்ததற்குண்டான மிகப்பெரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இனி வரக்கூடிய காலத்திலே நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பினுடைய விஷயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அந்த பிள்ளைகளை அரசாங்க பொறுப்புகளிலே நாம் பணியமர்த்த வேண்டும். அப்படி பணியமர்த்தினால் வரக்கூடிய சமுதாயம் இங்கே பாதுகாக்கப்படும். இவர்கள் இன்றைக்கு அரசாங்க பதவிகளில் இருப்பதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இஸ்லாமியர்களை சீரழிக்கின்றார்கள். NPR கணக்கெடுத்து இவர்கள் கணக்கெடுத்து வருவார்களே, இவர்களிடத்தில் நாம் என்ன பதில் சொல்வோம் என்ற அச்சம் நமக்கு இன்றைக்கு இருக்கிறது. அருமையானவர்களே, அந்த கணக்கு எடுப்பவர்களை நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளாக இருந்தால் யோசித்து பாருங்கள், நாம் எதற்கும் அச்சப்பட தேவையில்லை. எனவே அரசாங்கத்தினுடைய பணிகள் அவை சின்ன பதவிகளோ அல்லது பெரிய IAS IPS போன்ற பெரிய பதவிகளோ நம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு அமர்த்தப்பட வேண்டும். அது நம்முடைய லட்சியமாக இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களிலே இருக்க வேண்டும். பிள்ளைகளிடத்தில் கேளுங்கள்,
உனக்கு என்ன லட்சியம் இருக்கிறது என்று கேளுங்கள். அந்த பிள்ளை எந்த விஷயத்திலே ஆர்வமுடையவனாக இருக்கிறானோ அந்த விஷயத்தில் அந்த பிள்ளைகளுக்கு நாம் ஊக்கப்படுத்தி அந்த பிள்ளைகளை நல்ல பிற்காலத்திலே நல்ல பதவி வைத்தவர்களாக நாம் ஆக்கினால், கல்வி அறிவற்ற ஒரு சமுதாயமாக நாம் திகழ்ந்தால் வருங்காலம் தப்பிக்கும். இல்லாவிட்டால் இது போன்ற எத்தனை ஆட்சியாளர்கள் மாறி மாறி வந்தாலும் கல்வி அறிவு இல்லாவிட்டால், படிப்பறிவு இல்லை என்ற ஒரே காரணத்தினால் படிப்பறிவற்ற இந்த மக்களை இவர்கள் ஒடுக்கிக் கொண்டேதான் இருப்பார்கள். அடிமைகளாக நடத்துவதற்காகத்தான் இவர்கள் பார்ப்பார்கள். இது பிறவுடைய வேலை. எவன் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கல்விக்கூடங்களையும் அழித்தான். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு இஸ்லாமியரிடத்தில் எத்தனை கல்வி சாலைகளை நாம் வைத்திருக்கின்றோம். யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திற்கு அறிவு கொடுத்தது இஸ்லாம். உலகத்தினுடைய எல்லா கலைகளிலும் சேர்ந்தது இஸ்லாமியனுடைய கலைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதுபோன்று உண்டான ஒரு கல்வி முறையிலே நாம் உலக கல்வி, மார்க்க கல்வி இரண்டு கல்விகளும் கற்ற நல்ல ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். அருமையானவர்களே, இது போன்று பிறவன் கொடுமை செய்தான். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அப்படிப்பட்ட அந்த பிறவனுக்கு எதிராக அவனுடைய மனைவியையே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஈமான் கொள்ளச் செய்தான். அவருடைய மனைவி ஆசியா பின்த் முஸாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அருமையானவர்களே, நினைத்து பாருங்கள், நமக்கு எல்லாம் அரசன் தான் தெரியவில்லை, ஆனால் அவர்களுக்கு புருஷனே தெரியவில்லை. புருஷனே நாட்டினுடைய அரசனாக இருந்தான் என்றால் அந்த பெண்மணி அந்த அரசனையும் கூட எதிர்த்து தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்தி காட்டினாள் என்றால் எவ்வளவு மிகப்பெரிய ஈமான் அந்த பெண்ணுக்கு இருக்க வேண்டும். எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், பெண்களிலே, உலக பெண்களிலே 4 நபர்களில் சிறந்தவர்கள். அஃதலு நிசாஇல் ஜன்னா, 4 பெண்கள் சிறந்தவர்கள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும், அதே போன்று ஃபிரௌனுடைய மனைவியான ஆசியா அம்மா அவர்களும் உலக பெண்களிலே சிறந்தவர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, ஃபிரௌனுடைய கூட்டத்தில் இன்னொரு பெண்மணி இருந்தார். ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைவாரி கொடுக்கக்கூடிய பொறுப்பிலே இருந்த மாஷிதா பிவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைவாரி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தலைவாரக்கூடிய சமயத்திலே சீப்பு கீழே விழுகிறது. அப்பொழுது அந்த பெண்மணி சொல்கிறார், தஇஸமன் கஃபர பில்லாஹ், யார் அல்லாஹ்வை மறுப்பார்களோ அவர்கள் நாசமடைகின்றோம் என்று சொல்லி அந்த பெண்மணி அந்த சீப்பை எடுக்கின்றார். அல்லாஹ்வை மறுப்பவர்கள் நாசமடைகின்றோம் என்று சொல்லி எடுக்கின்றார். அப்பொழுது அந்த பிறனுடைய மகள் கேட்கின்றான், உனக்கு ரப்புன் கைரு அபி, உனக்கு என்னுடைய தந்தை அல்லாத இன்னொரு இறைவன் இருக்கிறானா? அல்லாஹ்வினுடைய பெயரை நீ சொல்கிறாயே, என்னுடைய தந்தை தானே அல்லாஹ், என்னுடைய தந்தை தானே இறைவன், உனக்கு என்னுடைய தந்தையை தவிர இன்னொரு இறைவன் இருக்கிறானா என்று அந்த பிறனுடைய மகள் கேட்கும் பொழுது, ஆம், எனக்கு மாத்திரமல்ல, ரப்பி வரப்பு அபீகி வரப்பு குல்லி ஷைஇன் அல்லாஹ், என்னுடைய ரப்பு மாத்திரமல்ல உன்னுடைய தந்தையினுடைய ரப்பும் இந்த உலகத்தினுடைய எல்லா படைப்பினுடைய ரப்பும் அல்லாஹ்வாக இருக்கிறான் என்று சொன்ன பொழுது அந்த பிறனுடைய மகள் அந்த மாஷிதா பிவி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அடித்து துன்புறுத்துகின்றாள், அடிக்கின்றாள். தன்னுடைய தந்தையிடத்திலே அவளை ஒப்படைக்கின்றாள். பிறன் கேட்கிறான், உனக்கு யார் ரப்? நீ என்னை வணங்குகிறாயா அல்லது நீ யாரை வணங்குகிறாய் என்று கேட்கும் பொழுது பிறனிடத்திலும் அதே பதில் சொல்கிறான், என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும் அல்லாஹ்வாக இருக்கிறான் என்று மாஷிதா பிவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சொன்ன சமயத்திலே அந்த பெண்மணியை பிறன் கையையும் காலையும் கட்டி உயர்ந்த ஒரு இடத்திலே அந்த பெண்மணியை படுக்க வைத்து அந்த பெண்மணியின் மீது பாம்புகளை ஏவி வேதனை செய்தான். என்று குர்ஆன் பிறவுனை சொல்லி காட்டுகின்றது. அவுத்தாத் உடையவன், உயர்தரமான மேடைகளை உடையவன்,
அவன் உயர்தரமான மேடைகளை அமைத்து வைத்திருப்பான். அவனுடைய ஆட்சியிலே யாரெல்லாம் பிறவுக்கு கட்டுப்படவில்லையோ அந்த மேடையிலே அவர்களை ஏற்றி கொடுமை செய்வான், தூக்கிலிடுவான், அல்லது நெருப்பு வைத்து பற்ற வைப்பான், அல்லது எண்ணெய் சட்டியிலே போட்டு அவர்களை கொடுமை செய்வான். மாசிதா பிவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை பாம்புகளை விட்டு ஏவி அவன் சித்தரை செய்தான். ஒவ்வொரு நாளும் இப்படியாக அவன் சித்தரை செய்தான். ஒவ்வொரு நாளும் வந்து கேட்பான், நீ என்னை வணங்குகிறாயா அல்லது உன்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்கிறாயா என்று சொல்லும் பொழுது அதே பதிலை மாசிதா பிவி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார். அப்பொழுது ஃபிரௌன் சொன்னான், நான் உன்னுடைய 2 மக்களையும் நான் என்ன செய்கிறேன் என்று பார், அவன் உன்னுடைய கண்களுக்கு முன்னால் நான் அறுத்து பலியிடுவேன் என்று சொன்ன பொழுது நீ என்ன செய்கிறாய் செய்து கொள், ஆனால் நான் என்னுடைய தௌஹீதிலிருந்து இறைவன் ஒருவன் தான் என்பதிலிருந்து நான் மாற மாட்டேன் என்று மாசிதா பிவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சொல்கின்றார்கள். ஃபிரௌன் மாசிதா பிவியினுடைய 2 பிள்ளைகளையும் ஒருவராக அவன் அறுக்கின்றான் அந்த தாயினுடைய கண்களுக்கு முன்னால். அப்பொழுது அறுக்கின்ற சமயத்தில் உயிர் போகும் பொழுது உயிர் அந்த ரூஹு தாயினிடத்தில் சொன்னதாம், அபிஸ்ரியா உம்மா ஃபஇன்னலக இன்தல்லாஹி மினஸ் ஸவாப், தாயே நீங்கள் பொறுமைகாரங்கள், உங்களுக்கு சுபச்சோபனம் உண்டு, உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் மிகப்பெரிய அந்தத்தை அல்லாஹ் உங்களுக்கு வைத்திருக்கின்றான், என்ன அந்தத்தை வைத்திருக்கிறான் என்று அந்த குழந்தையினுடைய உயிர் சொன்னதாம். சின்னஞ்சிறிய குழந்தை, 2வது குழந்தையும் ஃபிரௌன் அதே போன்று அறுக்கின்றான். அருமையானவர்களே, அந்த குழந்தையினுடைய உயிரும் கூட அவ்வாறே சொன்னது. இதனை ஃபிரௌனுடைய மனைவியான ஆசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் பார்க்கின்றார்கள். அவருடைய ஈமான் இன்னும் அதிகரித்தது. அப்பொழுது ஃபிரௌனிடத்திலே சென்று கேட்கிறார்கள், நீ ஏன் அப்படி பச்சிலம் குழந்தையை நீ கொலை செய்கின்றாய்? ஃபிரௌனே, நீ நினைக்கின்றாயா நான் உன்னை வணங்குகிறேன் என்று? ஒருபோதும் இல்லை. நானும் அந்த பெண்ணுடைய ரப்பான என்னுடைய ரப்பான அல்லாஹ்வை தான் நான் வணங்குகிறேன் என்று ஆசியா பீவி தைரியமாக ஃபிரௌனிடத்திலே சொன்ன பொழுது ஆசியா அம்மையார் அவர்களை அதே போன்று அவுஸ்தாதிலே அதே போன்று உயர்தரமான மேடையிலே அவன் ஏற்றுகின்றான். கடுமையான நோவினைகளை செய்கின்றான். கடுமையான பாறைகளை அந்த அன்னையினுடைய மேடையிலே ஏற்றி அவர்களை சித்திரவதை ஃபிரௌன் செய்கின்றான். அப்பொழுது அந்த அன்னை இறைவனிடத்திலே துஆ செய்கின்றார்கள். யா அல்லாஹ், சொல்கின்றார்கள், எனக்காக சொர்க்கத்தில் நீ ஒரு வீட்டை கட்டுவாயாக என்று சொல்லி ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா அவர்கள் இறைவனிடத்திலே துஆ செய்கிறார்கள். இன்னபனலி பைத்தன் ஃபில் ஜன்னா, எனக்கு நீ சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டித் தர வேண்டும். வனஜ்னி மின் ஃபிரௌன வ அமலிஹி, என்னை நீ ஃபிரௌனிடத்திலிருந்தும் அவனுடைய செயலிடத்திலிருந்தும் என்னை நீ பாதுகாக்க வேண்டும். ஃபிரௌனுடைய செயலான குஃப்ரிலிருந்து என்னை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று ஃபிரௌனுடைய செயலான அவனுடைய மனைவி என்பதற்காக அவன் என்னை நெருங்கலாம், இறைவா அதிலிருந்தும் என்னை நீ பாதுகாக்க வேண்டும் என்று ஆசியா பிவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் துஆ செய்தார்கள். ஃபிரௌன் எந்த காரணத்தை கொண்டும் தன்னுடைய மனைவி என்ற ரீதியில் அவன் தொட்டதாக சரித்திரம் இல்லை. அருமையானவர்களே, ஆசியா பீவி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே, இறைவா இந்த ஃபிரௌனிடத்திலிருந்து என்னை நீ பாதுகாத்து சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை நீ கட்டித் தருவாயா என்று துஆ செய்ததனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய உயிர் பிரிவதற்கு முன்னால் சொர்க்கத்தில் அவர்களுக்கு உண்டான அந்த வீட்டை அல்லாஹ் காண்பித்தான். அவர்கள் உயிர் பிரிந்த பொழுது அந்த சொர்க்கத்திற்கு அவர்களை அழைத்து சென்று அல்லாஹ் அந்த வீட்டில் அவர்களை தங்க வைத்தான் என்று திருமறை விளக்கம் தஃசீர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அருமையான பெண்மக்களே, நாம் அந்த ஆசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய வழியிலே வந்தவர்கள், மாஷிதா பீவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய வழியிலே வந்தவர்கள். யார் நம்மை மார்க்கத்திலிருந்து நம்மை விட்டு போக சொன்னாலும், நாம் அகதிகளாக்கப்படுவோம் என்று நம்மை பயமுறுத்தினாலும், நாம் நம்முடைய மார்க்கத்திலிருந்து துளி அளவுக்கும் கூட நாம் விலகி போவர்கள் அல்ல என்று நாம் எல்லாம் விளங்க வேண்டும். அருமையானவர்களே,
இந்த உலகத்தில் மக்களுக்கு நன்மைகளை சொல்ல வந்த எத்தனையோ நபிமார்களை அவர்கள் நாடு கடத்தி இருக்கின்றார்கள். எத்தனையோ நபிமார்கள் அவர்கள் நல்லது சொன்னார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற வரலாறையும் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அரேபிய தீபகற்பத்திலே வடமேற்கு பகுதியிலே மதியன் என்ற ஒரு ஊருக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள். அந்த மக்கள் அளவு நிறுவையிலே மோசம் செய்தார்கள். அளவு நிறுவையில் நீங்கள் மோசம் செய்யக்கூடாது, நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை நேர்மையான முறையில் நீங்கள் நடத்த வேண்டும் என்று ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள். ஆனால் அதில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் வியாபாரிகள் ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா? அவுல தஊதுன் ஃபீ மில்லத்தினா, நாம் உங்களை நாடு கடத்தி விடுவோம். லன்னுஹ்ரிஜன்னக யா ஷுஐப், ஷுஐப் நபியே, வல்லதீன ஆமனு மஅக, உங்களுடன் ஈமான் கொண்டவர்களையும் மின் கரியத்தினா, எங்களுடைய ஊரிலிருந்து உங்களை நாங்கள் நாடு கடத்தி விடுவோம். இன்றைக்கு சொல்கிறார்கள் அல்லவா, உங்களை நாங்கள் நீ பாகிஸ்தானுக்கு போ, நீ அங்க போ, இங்க போ, இந்தியாவில் விட்டு நீ வெளியேறு என்று சொன்னார்களே, இது நமக்கு சொல்லப்பட்டதல்ல. அருமையானவர்களே, எல்லா நபிமார்களுக்கும் நபிமாருடைய எதிரிகள் சொன்ன வார்த்தை எது? லன்னுஹ்ரிஜன்னக மின் கரியத்தினா, எங்களுடைய ஊரிலிருந்து எங்களுடைய மார்க்கத்துக்கு நீங்கள் வராவிட்டால், அவுல தஊதுன் ஃபீ மில்லத்தினா, எங்களுடைய மார்க்கத்துக்கு நீங்கள் திரும்ப வேண்டும் என்று, அப்படி திரும்பாவிட்டால் உங்களை இந்த சமுதாயத்திலிருந்து, இந்த நாட்டிலிருந்து உங்களை நாம் வெளியேற்றி விடுவோம். இதுதான் CAA-வாக இருக்கிறது. நீங்கள் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், அல்லாவிட்டால் இந்த நாட்டிலிருந்து நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள் என்று சொன்னார்களே. இந்த CAA சட்டம் அருமையானவர்களே, எல்லா நபிமார்களும் இந்த சமுதாயத்திலே சந்தித்திருக்கின்றார்கள். ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சந்தித்தார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிகப்பெரியவன். யார் எந்த மக்கள் நபிமார்களையும் ஈமான் கொண்டவர்களையும் வெளியேற்றுவார்கள் என்று பெருமை எடுத்து சொன்னார்களோ, ஃபஅகதத்துஹும் ரஜ்ஃபத்து ஃபஅஸ்பஹு ஃபீ தியாரிஹிம் ஜாஸிமீன், அவர்களை மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வந்து பிடித்துக் கொண்டது. அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே முகம் குப்புற வீழ்ந்து கிடந்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யார் அல்லதீன கதபு ஷுஐபா, ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை யார் பொய்ப்படுத்தினார்களோ அந்த மக்கள், அந்த மதியன் வாசிகள் தங்களுடைய வீடுகளிலே கல்லம் யகனு ஃபீஹா, அந்த வீடுகளில் அவர்கள் வசிக்காதவர்களை போன்று ஆகிவிட்டார்கள். இன்றைக்கு எங்களை நீங்கள் இஸ்லாமிய வீடுகளை சீக்கிரையாக்கி வீடுகளிலே வசிக்காத மக்களை போன்று நீங்கள் ஆக்கினீர்களே. ஆனால் உண்மையில் அருமையானவர்களே, அந்த இஸ்லாமிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களும் தயாராகி எப்படி அந்த மக்கள் பொருளாதாரத்தில் நஷ்டப்பட்டார்களோ, வீடுகளை இழந்தார்களோ, திருப்பி அந்த வீடுகளை கட்டி கொடுப்பதற்காக, வியாபாரங்களை இழந்த மக்களுக்கு வியாபாரத்தை மீட்டு அவர்களுக்கு கடைகள் வைத்து கொடுப்பதற்காக, தள்ளுவண்டிகள் வாங்கி கொடுப்பதற்காக இன்றைக்கு உலகத்தினுடைய முஸ்லிம்கள் ஆண்களும் தாய்மார்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த மக்களுக்காக உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியருடைய பொருளாதாரத்தை நீங்கள் அழிக்க நினைத்தால் அது நிச்சயமாக முடியாது. ஆனால் அல்லாஹ் உங்களை அழைக்க நினைத்தால் கல்லம் யகனு ஃபீஹா, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்குண்டான சான்றுகளும் கூட இங்கே இருக்காது. ஃபிரௌன் இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்குண்டான சான்று இன்றைக்கு இல்லை. ஆனால் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இன்றைக்கு போற்றப்படுகின்றார்கள். இஸ்லாத்தினுடைய எதிரிகள் அழிந்து விட்டார்கள். நம்ரூது இங்கே இல்லை, கொடிய சத்தாதி இல்லை. சொர்க்கத்தை இந்த உலகத்தில் கட்டினவன் சத்தாத், அவன் இன்றைக்கு இல்லை. நான் தான் அன ரப்புக்கும் அலா, உங்களுடைய உயர்ந்த இறைவனாக இருக்கிறேன் என்று சொன்ன ஃபிரௌன் அழிந்து விட்டான். அருமையானவர்களே, அபூ ஜஹல் அழிந்து விட்டான். பெருமை அடித்தவன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்ட ஸஹாபாக்களையும் கடுமையான வேதனை செய்தவன். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செல்லக்கூடிய சமயத்திலும் கூட ஓட ஓட அவர்களை அடித்து விரட்டியவன் அபூ ஜஹல். ஆனால் அபூ ஜஹல் இன்றைக்கு இல்லை.
ஆனால் அவன் அழித்து ஒழித்து நினைத்த இஸ்லாமியர்களும் அந்த இஸ்லாமும் இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது என்றால், அருமையாளர்களே, இன்றைக்கும் யாரெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க நினைப்பார்களோ அவர்கள் நாளைக்கு இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஒரு சூழலாக இங்கே மாற்றப்படுவார்கள். ஒருவன் இருந்தான் என்று பேசும் இந்த சமுதாயம். ஆனால் இஸ்லாம் அன்றைக்கும், இவர்கள் அழித்து ஒழித்த நினைத்த இஸ்லாம் அன்றைக்கும் இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் இருந்துதான் கொண்டிருக்கும் என்பதற்கு வரலாறுகள் சான்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அருமையானவர்களே, நம்மை ஒரு கால் இவர்கள் இந்த சட்டம் எல்லாம் கொண்டு வந்து அகதிகள் முகாமில் அடைத்தாலும் கூட நமக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் சுகபோகத்தை அனுபவித்து வாழ வந்தவர்கள் அல்ல நாங்கள் மௌத்தாகுவதற்காகவே இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள். நாங்கள் மரணத்தை நேசித்து இந்த உலகத்தில் வாழ்பவர்கள். எப்பொழுது மரணமாகுவோம், எப்பொழுது எங்களுடைய அல்லாஹ்வுடைய ரசூலை நாங்கள் சந்திப்போம், எப்பொழுது எங்கள் படைத்த இறைவனை நாங்கள் சந்திப்போம் என்று ஆசையில் வாழக்கூடிய இந்த மக்களை ஒரு காலம் மரணத்தை கொண்டோ அகதிகளாக ஆற்றப்படுவீர்கள் என்ற அச்சத்தை கொண்டோ யாரும் இங்கே நம்மளை அச்சப்படுத்த முடியாது. என்று தெரியுமா அருமையானவர்களே, நமக்கு இஸ்லாத்தை தந்தவர்கள், நாம் முஸ்லிம் என்று முஃமின் என்று சொல்வதற்கு காரணமாக இருந்தவர்கள், நமக்கு ஹிதாயத்தை கொடுத்தவர்கள் நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் கூட மக்கா வாசிகளால் அகதிகளாக ஆக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்களுக்கு சத்தியத்தை எடுத்துரைத்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக பனு ஹாஷிம் நாயகத்தினுடைய அந்த குடும்பத்தினர்களை குறைஷிகள் ஷுஅபே அபூ தாலிப் என்று சொல்லக்கூடிய அபூ தாலிப் அந்த பள்ளத்தாக்கிலே 3 வருடங்கள் சிறைபிடித்து அகதிகளாக வைத்திருந்தார்கள். 3 ஆண்டுகள் அவர்கள் மக்காவிலே காபத்துல்லாவிலே எழுதி தொங்கவிட்டார்கள். பனு ஹாஷிம் குடும்பத்தினர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்களுக்கு யாரும் அன்னம் தண்ணி கொடுக்க கூடாது, அவர்களோட வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் யாரும் வைக்க கூடாது, அவர்களுக்கு யாரும் உணவுகளோ குடிபானங்களோ கொடுக்க கூடாது. அப்படி யாராவது அவர்களை சென்று பார்த்து வருவார்களே ஆனால், யாராவது அவர்களுக்கு உதவி செய்வார்களே ஆனால், அவர்களும் இந்த நாட்டிலிருந்து குடிமக்களாக குடியுரிமை அற்றவர்களாக அவர்கள் மாற்றப்பட்ட அகதிகள் முகாம்களிலே அவர்கள் தடுத்து வைக்கப்படுவார்கள் என்று சொல்லி அச்சப்படுத்தி கஅபத்துல்லாவிலே நோட்டீஸை ஒட்டினார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையானவர்களே, அவர்கள் அகதிகளாக்கப்பட்டார்கள் என்று புனிதமிக்க கஅபாவிலே அவர்கள் நோட்டீஸை எழுதி ஒட்டினார்கள். அவர்கள் அகதிகள், அவர்களுக்கு யார் உதவி செய்தால் அவர்களும் இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துவார்கள் என்று ஷுஅபே அபீ தாலிபில் அவர்களை சிறைபிடித்து வைத்தார்கள். இல்லையா? ஷுஅபே அபீ தாலிபில் வாடி நீர், சருகுகளை கொண்டு பசியாறு நீர், பாலிந்து கதறிய குழந்தைகளின் வேதனை கண்டு நீர் கண்ணீர் சொரிந்தீர், கண்கள் கலங்குதே கருணை நபி, அண்ணல் யா நபி, எங்கள் யா ஹபீப் பாடினார்கள் அல்லவா? அருமையானவர்களே, சருகுகளை கொண்டு பசியாறினீர்கள். அங்கே சாப்பிடுவதற்கு அவர்களுக்கு ஏதும் கிடைக்காமல் இலைதலைகளை சாப்பிட்டார்கள். 3 ஆண்டுகள் அகதிகளாக ஆக்கப்பட்டிருந்தார். அருமையானவர்களே, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மாமாவாக இருந்தவர்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்ரிலும் முஹதிலும் கலந்து கொண்ட பத்ரியன்களில் கட்டுப்பட்டவர்கள், அஸரத்துல் முபஷ்ஷரா சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள் என்ற 10 சஹாபாக்களிலே ஒருவர் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. وهو أول من رمى بالسهم في سبيل الله. அல்லாஹ்வுடைய பாதையிலே முதலாவதாக அம்பு எய்தவர்கள் என்ற பெருமையை பெற்ற வீரர் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அந்த ஷுஅபே அபீ தாலிபிலே நாங்கள் அகதிகளாக இருந்த சமயத்திலே எங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை, நாங்கள் எப்படி இலைதலைகளை தின்று நாங்கள் உயிர் வாழ்ந்தோம். நான் ஒரு முறை சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே என்னுடைய சிறுநீர் பட்டு சிறிய சலசலப்பு ஏற்பட்டது.
மண்ணில் பட்டிருந்தால் ஒரு வகையான சப்தம் வந்திருக்கும். ஆனால் ஒரு சலசலப்பான ஒரு சப்தம் வந்தது. நான் சற்று அதனை பார்க்கும் பொழுது அது ஒரு ஒட்டகத்தினுடைய காய்ந்த தோளாக இருந்தது. அந்த ஒட்டகத்தினுடைய தோலை எடுத்து அதனை கழுவி சுத்தம் செய்து அதனை நான் நெருப்பு வைத்து எரித்து அதனை நான் 3 நாட்களுக்கு உணவாக நான் பயன்படுத்தினேன் என்று சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள் என்று கேட்டால், அருமையானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள் அகதிகளாக ஆக்கப்பட்டு 3 ஆண்டுகள் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் கஷ்டப்பட்டார்கள். ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எவ்வளவு மிகப்பெரிய செல்வ சீமாட்டி, ஆனால் அவர்களுக்கும் சாப்பிடுவதற்கும் ஒன்றுமில்லாமல் அருமையானவர்களை மிகப்பெரிய நோய்வாய்ப்பட்டு அந்த ஷுஐப் அபீ தாலிபில் அவர்கள் நோய்வாய்ப்பட்டதன் காரணமாகத்தான் அவர்கள் இறந்து போனார்கள், அவர்கள் ஷஹீதாக ஆனார்கள். மிகப்பெரிய செல்வ சீமாட்டி, ஆனால் அவர்கள் கபரிலே வைக்கப்படக்கூடிய அந்த சமயத்திலே அவர்கள் உடலை மறைப்பதற்கும் கூட சரியான ஆடைகள் இல்லை என்று கேட்டால் எவ்வளவு தூரம் அகதிகள் முகாம்களிலே அவர்கள் கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று நாம் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, எங்களை நீங்கள் அகதிகளாக்கினால் நாங்கள் வருத்தப்பட மாட்டோம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையை அணுவணுவாக பின்பற்றுவதற்கு நாங்கள் ஆசைப்படுவார்கள். எங்களை நீங்கள் அகதிகளாக்கினால் அப்பொழுது நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், அகதிகளாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் அனுபவித்திருப்பார்கள். இறைவா, அப்படிப்பட்ட வாழ்க்கையை எங்களுக்கு நீ காட்டினாயே என்று நாம் இறைவனுக்கு அந்த சமயத்திலும் நாம் நன்றிதான் சொல்லுவோமே தவிர ஒரு காலம் நாம் அல்லாஹ்வை நாம் குறைபடுத்த மாட்டோம். இறைவா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ கொடுத்து விட்டாயா என்று நாம் ஒரு காலம் நாம் சிந்திக்க மாட்டோம். அருமையானவர்களே, அகதிகள் ஒன்றும் நமக்கு புதிதல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அருமையான முஹாஜிர்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர்கள் தான். நாட்டில் பெயர்ந்து இன்னொரு நாட்டுக்கு சென்ற அகதிகளாக வாழ்ந்தவர்கள் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அருமையான முஹாஜிர்கள். நமக்கு வீடு பெரிதல்ல, நம்முடைய சொத்து சுகங்கள் பெரிதல்ல. ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக தங்களுடைய குடும்பத்தினர்களையும் சொத்துக்களையும் விட்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பெயர்ந்து நாடு பெயர்ந்து சென்றவர்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று விட்டால் அவர்களுக்கு முழுமையான ஆதரவு அன்சாரி மக்கள் கொடுத்தார்கள். அதிலும் குறிப்பாக பெண்மணிகள். அருமையானவர்களே, அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவருடைய வீட்டில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதலாக மதீனாவிலே வந்து தங்கினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அகதியாக வந்த பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பளித்தது ஒரு பெண்மணி, அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா. அவர்களும் அவருடைய மனைவி எந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு உதவி செய்தார்கள் என்று கேட்டால், அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தங்களுடைய வீட்டில் கீழடுக்கில் வைப்பதா மேலடுக்கில் வைப்பதா என்று யோசனை கணவனுக்கும் மனைவிக்கும். அப்பொழுது சொல்கிறார்கள், மேலடுக்கில் வைத்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் சிரமப்படுவார்கள். அவர்கள் மற்ற மக்கள் அவர்களை வந்து சந்தித்தும் கொண்டிருப்பார்கள். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாம் கீழ்போஷனிலே கீழடுக்கிலே நாம் தங்க வைத்து விடலாம் என்று கணவனும் மனைவியும் முடிவு செய்தார். முடிவு செய்ததற்கு பிறகுதான் இவர்கள் மேலே சென்ற பொழுது அவர்களுக்கு தோன்றுகிறது, ஆஹா, நாம் மேலே நாயகம் கீழே, இது என்ன, அல்லாஹ் நம்மை தண்டித்து விடாது என்று அவர்கள் அச்சப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நம்முடைய காலக்கடியிலேயா அச்சப்படுகின்றார்கள். அருமையானவர்களே, இருந்தாலும் எடுத்த முடிவை நாயகத்திடத்திலே மாற்றி சொல்வது கூடாது. நாயகத்திற்கு கீழே இருப்பதுதான் அவர்களுக்கு வசதி. எனவே அந்த கணவனும் மனைவியும் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்த இல்லம் வரும் வரைக்கும் தன்னுடைய வீட்டிலே மாடியிலே அவர்கள் நடக்காதவர்களாக, செவிட்டில் ஓரத்தில் அவர்கள் அமர்ந்தவர்களாகத்தான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். அவர்கள் இரவில் உறங்குவதாக இருந்தாலும் செவிட்டில் காலை சுருக்கி வைத்து இந்த செவிட்டில் தாழ்ந்துதான் கணவனும் மனைவியும் உறங்கினார்கள் என்று வரலாறு சொல்கிறது என்று கேட்டால், அருமையானவர்களே, அப்படி அறுதிகளாக வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் அருமையான முஹாஜிர்களுக்கும் வாழ்வு கொடுத்தவர்கள் அன்சாரிகள். எனவே அருமையானவர்களே, அந்த அறுதிகளாக வந்த
வந்ததற்கு பிறகுதான், அந்த மதீனா வாழ்க்கைக்கு பிறகுதான் இஸ்லாத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது என்று கேட்டால், இங்கே இஸ்லாமியருடைய தோல்விதான். அல்லாஹ் நம்மை ஒரு சோதிப்பான். அந்த சோதனைக்கு பிறகுதான் அல்லாஹ் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பான். எனவே இந்த CAA NRC NPR சட்டத்தின் மூலமாக எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் அதனை நாங்கள் தாங்கிக் கொள்வோம். இருந்தாலும் கூட அசத்தியத்திற்கு நாங்கள் துணை போக மாட்டோம். அசத்தியத்திற்கு எதிராக எப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வந்தாலும் நாங்கள் அதற்கு எதிராக நாங்கள் போராடி கொண்டுதான் இருப்போம். அற வழியிலே எதுவெல்லாம் நியாயமான வழியாக இருக்கிறதோ அதிலெல்லாம் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டுதான் இருப்போம். நாங்கள் யாருக்கும் அச்சப்பட மாட்டோம் என்று நாம் எல்லாம் உறுதியான ஒரு முடிவோடு நாம் இந்த சட்டத்தை புறக்கணிக்க வேண்டும். அருமையானவர்களே, யார் எந்த கணக்கெடுப்பு கேட்டு வந்தாலும் அவர்களுக்கு நாம் கணக்கு கொடுக்க கூடாது. இதுல ஒரு தீர்மானமான ஒரு முடிவு நம்முடைய உலமாக்கள், நம்முடைய வேலையின் பெருமக்கள் நல்லபடியாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வளமாக்கிலிருந்து நாம் என்ன செய்வது என்று தீர்க்கமான ஒரு முடிவு வர வரைக்கும் யார் எந்த கணக்கெடுத்து வந்தாலும் அவர்களுக்கு நாம் கணக்கெடுக்க நாம் எந்த ஒரு பதிலையும் நாம் சொல்ல வேண்டியதில்லை. எந்த ஒரு கேள்வி நம்மிடத்தில் வந்தாலும் நீங்கள் எங்களுடைய ஜமாத்திடத்திலே, பள்ளிவாசல்களிடத்திலே நீங்கள் சென்று கேட்டுக்கொள்ளுங்கள். எங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவர்களிடத்தில் தான் இருக்கிறது என்று நாம் எல்லாம் சொல்லிவிட வேண்டும். அருமையானவர்களே, நமக்கு எப்படிப்பட்ட சட்டத்தை இவர்கள் கொண்டு வந்தாலும், எப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சியாளர்கள் இங்கே வந்தாலும், அந்த ஆட்சியாளருடைய இதயங்கள் எல்லாம் இறைவனுடைய கரங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஆட்சியாளர்களுடைய இதயங்கள் இறைவனுடைய கரங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், என்னுடைய மக்களே, என்னுடைய அடியார்களே, நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அந்த ஆட்சியாளருடைய இதயங்களை உங்கள் மீது இறக்கமுடைய இதயமாக நான் ஆக்கி விடுவேன். ஆனால் எனக்கு நீங்கள் மாறு செய்தால் அந்த ஆட்சியாளர்களை உங்கள் மீது இறக்கப்படாதவர்களாக, உங்கள் மீது கொடுமையான சட்டங்களை செய்யக்கூடியவர்களாக நான் மாற்றி விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே இது போன்ற கொடுமையான ஆட்சியாளர்கள் வருவதற்கும், கொடுமையான சட்டங்கள் இங்கே வருவதற்கும் நாம் தான் காரணம். நம்முடைய பாவங்கள் தான் காரணமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் இறைவனிடத்தில் முழுமையாக மீள வேண்டும். இறைவனிடத்தில் அதிகமான இஸ்திக்ஃபாரை செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பை செய்ய வேண்டும். இறைவா, இப்படிப்பட்ட பாவத்தின் காரணமாக நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஆட்சியை சந்தித்து விட்டோம், இனி நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் என்று ஒவ்வொருவரும் அதிகமான இஸ்திக்ஃபார், தௌபா செய்ய வேண்டும். அதிகமான நஃபிலான தொழுகைகள் மூலமாக இறைவனிடத்திலே துஆ செய்ய வேண்டும். நஃபிலான நோன்புகள் நோட்டி இறைவனிடத்திலே துஆ செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் அடியார்களின் மீது 70 தாய்களை விட கிருபையானவன் என்று சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 70 தாய்களை விட கிருபையானவன். எனவே ஒரு காலம் அவன் நம்மை ஏமாற்ற மாட்டான். நம்மை இது போன்ற அநியாயக்காரருடைய கைகளிலே இறப்பதற்கு அல்லாஹ் நம்மை ஒரு காலம் விட மாட்டான். அதிக முகாம்களிலே நம்மை ஒரு காலம் அல்லாஹ் கொண்டு சேர்க்க மாட்டான் என்று உறுதியான ஈமான் 70 தாய்களுக்கும் விட அந்த உயர்வான பாசத்தை வைத்திருக்கின்ற அந்த அல்லாஹின் மீது நாம் வைத்து இறைவனிடத்தில் நாம் மீளுவோம், இறைவனிடத்திலே துஆ செய்வோம். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீகனை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. நாட்டு மக்கள் அனைவருக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தருவானாக. இஸ்லாமியர்களுக்கு எதிரான எப்படிப்பட்ட அநியாயக்கார அக்கிரமக்கார ஆட்சி நடத்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முந்திய அந்த பிரான்களுக்கும் அபூஜஹலுக்கும் எப்படிப்பட்ட முடிவை அல்லாஹ் கொடுத்தானோ அதுபோன்று ஒரு முடிவை அல்லாஹ் இவர்களுக்கு ஹிதாயத்தில் இருந்தால் அந்த ஹிதாயத்தை காட்டுவானாக. ஹிதாயத் இல்லை என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை அழித்து ஒழித்து விடுவானாக என்று நாம் அனைவரும் நிறுவனத்திலே துஆ செய்து وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.